இன்னைக்கு அத்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அத்தைக்கு ஐ செக்அப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அத்தை வந்து ஃபர்ஸ்டே கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அங்கே ரொம்ப கும்பலாக இருந்துச்சு, அதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அத்தை முன்னாடி உட்காந்துருந்தாங்க, நாங்கள் வந்து பின்னாடி உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே மாதிரி இங்கே மாதிரி முடிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்தோம், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி டைமே போச்சு. பக்கத்தில் தான் டீ கடை இருந்துச்சு. சரி போய் டீயாச்சும் குடிச்சிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். அங்கே போனது தான் நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்னதுன்னு எனக்கு பேர் தெரியாது. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதில் 2 இருந்துச்சு, நானே 2 சாப்பிட்டேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் டீ சொன்னோம். டீயும் வைஷாக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து எப்போ வெளியே வந்தாலும் டீ தான் குடிப்பேன், காஃபி குடிக்க மாட்டேன். ஆனால் வீட்டில் இருந்தால் காஃபி தான் குடிப்பேன். எனக்கு வீட்டில் போடுற காஃபி தான் ரொம்பவே பிடிக்கும். வைஷாக்கு வந்து டீ கூட பருப்போடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பருப்போடையில் ஒரு 7-8 பருப்போடு வச்சு சாப்பிட்ருப்பாங்க. நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். டீ எல்லாம் குடிச்சதுக்கப்புறம் அத்தையை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போனோன்னா அத்தைக்கு வந்து கொலுசு மிஞ்சி எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பழசு இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்துட்டு அத்தைக்கு கொலுசு மிஞ்சி எல்லாம் வாங்கிட்டோம். வைஷாக்கு வந்து ஒரு செயினும் வாங்கிட்டோம். அப்புறம் மிஞ்சி பார்த்தபோது ஒரு டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வைஷாக்கு. அது வந்து எங்கிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. அப்படி நானும் அதையே வாங்கிட்டேன். அத்தைக்கு பிடிச்ச மாதிரி கொலுசு மிஞ்சி, எனக்கு மிஞ்சி, அப்புறம் வந்து வைஷாக்கு செயின் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் நேராக சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். வைஷாக்கு வந்து இன்னைக்கு சுவை பிரியாணியை சாப்பிட்டு பார்க்கலான்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் நேராக அங்கே போயிட்டோம். அங்கே போய் எப்பயும் மாதிரி மெனு கார்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டு பிரியாணி ஆர்டர் போட்டுட்டாங்க அத்தையும் வைஷாக்கும். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிழி பரோட்டா ஆர்டர் போட்டேன். அதுக்கு முன்னாடி அவங்க கிட்டேருந்து வந்து கொஞ்சம் பிரியாணியும் வாங்கி சாப்பிட்டேன். கிழி பரோட்டா வந்து நான் கேரளாவில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டதே இல்லை. அதனால் ஆர்டர் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அவ்வளோவா இருந்துச்சு. 3 பரோட்டா வச்சு கறி குழம்பெல்லாம் ஊற்றி சூப்பராக இருந்துச்சு. என்னால் மட்டும் சாப்பிடவே முடியல. நான் அத்தை வைஷாக்கு 3 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். நீங்கள் கிழி பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போது நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.